கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே.
சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். காலையும் மாலையும் எங்களை கழிவுற பண்ணுகிற தேவன், காலைதோறும் உடைய கிருபைகள் மாலையிலே ஆண்டவரே உடைய கிருபைகளும் மாறாததாக இருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன், உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீ சமயமாக இருக்கிற தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீ சமயமாக இருக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு நீ சமயமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை நீ ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறேன். அதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்கள் சமயமாக இருந்து எங்கள் வேண்டுதலுக்கு நீ செவி கொடுத்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை அறிவிச்சும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிற எங்களையும் ஆண்டவரே, ஞான வீடுகளிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுப்பி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 17வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 17வது பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன், கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பேன் விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து தென்னிலவத்தாசை எந்த நோக்கே வரும், கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஒட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட ஒட்டார் வேளையில் நின்றேஸ்ர வேளரை காத்தவர், வேளையில் நின்றேஸ்ர வேளரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பேன். பக்க நீளல்லவரே என்னை ஆதரித்திடும், பக்க நீளல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது, எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது. முக்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே, கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன். என்ன செய்வோம்? சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மேடை நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுவமேலையான ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு சவாக்கிரத்தின்படியே நிற்பார்களுக்கு நாடியாக எங்களுக்கு இறங்கும்.
தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கங்களை செயல்படுத்தும் மிக ரக்குள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு வேண்டாமடி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்தும் திரண்டு வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறோம் சுவாலட்சமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் குற்றொண்டவர்களாயினும் உருக்கமான மிகுந்த இறக்கத்தினாலே கட்டவிழ்த்து விடுதலாக வேண்டும் என்று எங்களுக்காக எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவே. ஆமென். ஆண்டவரை உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது வாழ்ந்த புகழை அறிவிக்கும். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 23ஆம் சங்கீதம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்ப்பித்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை எந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்தோண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துவதும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சகோதரர்கள், வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கியை லட்சியடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்பார் என்பது வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு இடத்துல நாம் யோசிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே உங்கள் அன்பை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாய்
செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் அந்த ஆண்டவருடைய வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இயற்கையாகவே மனிதனுக்கு பயம் வந்துவிடுகிறது. இயற்கையாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதாம் ஏவாள் அன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விதமான பயங்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த பயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதமான பயங்கள் மனிதர்களை வாட்டிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவர்களுடைய படிப்பில் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நல்ல பாஸ் ஆக வேண்டும், படிப்பில் நல்ல முன்னேற வேண்டும் என்கிற அந்த பயம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. பரீட்சைகள் வரும் பொழுது பிள்ளைகள் ஒரு பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். வாலிபர்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், வாலிபர்களுக்கு நல்ல படிப்பதற்கு தகுந்தான வேலை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு பயம். இன்றைக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிற பெரியவர்களை நாம் பார்க்கும் பொழுது, கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி நான் மீளப்போகிறேன் என்கிற ஒரு பயம். அது மாத்திரமல்ல, அநேக வாழ்க்கையில வியாதிகளை குறித்த பயம், மரண பயத்தை குறித்த பயம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அநேக வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வருஷத்திற்கு முழுவதுமான வாக்குத்தத்தங்களாக நீங்க பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அந்த பயம், ஒரு பெரிய பரிசுத்தவான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த பயம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய போக இடத்திலெல்லாம் தன் மனைவி அழகுள்ளவள் என்று கண்டு, ஒருவேளை அது நிமித்தமாக தன்னை கொன்று விடுவார்களோ என்று பயந்து, என்னுடைய சகோதரி என்று சொல்லி ஆபிரகாம் மற்ற தேசத்தின் மக்களுக்கு பயந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் சகோதரனுக்கு கண்டு அங்கே பயப்படுகிறான். சகோதரன் எதிர்கொள்ள வருகிறார் என்று சொல்லி யாக்கோபுக்கு சொன்ன பொழுது யாக்கோபு மிகவும் பயந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது, எலியா அங்கே இஸ்ரவேலுக்கு பயந்து அங்கே ஓடி ஒளிந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொன்று போட்டது நிமித்தமாக ஒருவேளை தன்னையும் கொன்று போட்டு விடுவார் என்கிற பயத்தோடு எலியா ஓடுகிறதை பார்க்கிறோம். சீஷர்கள் இயேசுவை உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக அவர்கள் பூட்டிய வீட்டிற்குள்ளாக யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமை போன்றவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் என்ன? இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு பயம் இருந்துச்சுனால், இன்றைக்கு எங்க பார்த்தாலும் இந்த லாக்டவுன் போடப்பட்டிருக்கிறதுனாலே நாளைய தினத்தை குறித்துதான மக்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்னுடைய பொருளாதாரம் இனி எப்படியாக இருக்குமோ என்கிற ஒரு பயம் வருகிறது. நாளைக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு? எனக்கு வருமானம் இல்லை, என்னுடைய வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இல்லாத இந்த நிலைமையில என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்? என்னுடைய பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக இன்றைக்கு அநேகர் பயத்தோடு காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வியாதியை ஒருவேளை என்னை தாக்கிவிடுமோ என்கிற பயம், ஒருவேளை இந்த கொரோனா வியாதி வந்துவிட்டது என்று சொன்ன உடனேயே அநேகர் அந்த பயத்திலேயே மறைத்து விடுகிறார்கள். அந்த பயம் வரும் பொழுது சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில அந்த இருட்டடி ஆண்டவர், அந்த இருட்டடி அல்வா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதன் அங்கே தற்கொலை செய்து கொண்டார். அவ்வளவு பெரிய வசதி படைத்தவன், உனக்கு கொரோனா வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவனால் அதை தாங்க முடியாதபடி அந்த பயத்தின் நிமித்தமாக அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டான். இன்றைக்கு அநேகர் இந்த வியாதிகள் உங்களை தொற்று பயம் வந்துவிடுகிறது என்று சொல்லி பயத்தினாலே இன்றைக்கு தங்களை தாங்களே மன நிம்மதிகளை இழந்து மன வருத்தத்திற்குள் ஆகிய அநேகமான நம்பிக்கை இழந்தவர்களாக அநேகர் தங்களை தாங்கே மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மன அழுத்தத்தினாலே இன்றைக்கு அநேகர் தங்களையே மாய்த்துக் கொள்கிறார். காரணம் பயம். இன்றைக்கு பயத்தின் நிமித்தமாக, வியாதியை குறித்து வருகிற பயம்,
இன்றைக்கு உலகத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து வருகிற பயங்கள், நாளைய தினத்தை குறித்த பயங்கள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயத்தின் நிமித்தமாக மனிதர்கள் இன்றைக்கு பயங்கரமான சூழ்நிலைகளாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, நீ பயப்படாதே. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு துணை செய்கிறவர் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஆளுகை செய்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லாலும் அவர் கட்டளையிட நிற்கிற இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சாதாரணமான ஒருவர் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்திலே நாம் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என்று சொன்னார். ஆகினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டேன், நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்திலே தாவீது அந்த வசனத்தை சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். எல்லா பயத்திற்கும். ஒருவேளை தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்ததை நாம் பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்கு ஓடி ஒளிந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி அவருடைய வாழ்க்கையில் இருந்த சத்துருக்குள் குறைந்த பயத்தை ஆண்டவர் அங்கே நீக்கி போடுகிறார். சாதாரணமான தாவீது ஒருவேளை சிங்கத்தின் கரடிகளை இரண்டாக கிழிக்கக்கூடிய வல்லமை இருந்தவர். இப்படியாக அந்த அளவுக்கு தைரியசாலியாக இருந்த தாவீது பயந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சவுலுக்கும் பயந்து ஓடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு ஒருவேளை கடன் பிரச்சனைகளை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், வியாதிகளை குறித்த பயங்கள், எந்த பயங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தரை தேடும் பொழுது அவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். அவர் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் பொழுது, நான் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நீதியின் வலதுகரம், ஆண்டவர் நம்மை அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். ஒருவேளை நாம் விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கரத்தை ஏந்தி நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரம், ஆணிப்பாய்ந்த அந்த கரம் இன்றைக்கு நம்மை தாங்கும்படியாக நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய கரம் எதையெல்லாம் செய்கிறது, ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவருடைய கரம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அங்கே சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள், அவரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஜனங்கள் அதட்டுகிறார்கள், சீஷர்கள் அதட்டுகிறார்கள். நான் இயேசு சொன்னார், அவர் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பாருங்கள். அனைத்து அவர்களை முத்தமிடுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய கரம் இன்றைக்கு மற்றவர்களை அரவணைக்கிற கரம், நம்மை அணைக்கிற ஒரு கரமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அதுவே எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், ஒருவேளை மனிதர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தார் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் கூட நம்மை வெறுத்து விடுவர்களாக அல்லது நம்மை அணைக்கக்கூடியவர்களாக இல்லாதபடி நம்மை தள்ளிவிடுவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுடைய கரம் எந்த சூழ்நிலையில் நம்மை தள்ளாதபடி அணைக்கிற ஒரு கரமாக, நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரமாக இருக்கிற என்னிடத்தில் வருகிறவனை, ஒருவேளை பாவியாக இருக்கலாம், ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தவர்களாக இருந்தாலும் இயேசுவின் கரம், அந்த அன்பின் கரமானது நம்மை அரவணைக்கிற ஒரு கரம், நம்மை அணைக்கிற ஒரு கரமாக இருக்கிறது. இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்கிறது, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து தூரமாக தேசத்துக்கு போய் வேசித்தனம் பண்ணி ஆஸ்திகளை எல்லாம் இழந்து போனான். கடைசியாக மறுமையோட வேதனை நிமித்தமாக தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி செல்வேன் என்று சொல்லி எண்ணி திரும்பி வருகிற பொழுது அந்த தகப்பன் ஓடோடி சென்று மகனை அணைத்துக் கொண்டு அவனுக்கு மோதிரங்களை வஸ்திரத்திலே உடுத்தி பாதரட்சைகளை அவனுக்கு அணிவித்து ஒரு பெரிய விருது பண்ணி இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியை காட்டினான். அதனாலே அந்த தகப்பன் எப்படி இளையகுமாரனை
தன்னிடத்திலே சேர்த்து கொண்டானோ, அணைத்துக் கொண்டானோ, அதே போல தன்னிடத்தில் திரும்பி வருகிறவர்களை தன்னுடைய எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அணைக்கிறவராக அவருடைய கரம் இருக்கிறது, நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரமாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவருடைய கரம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே 2 குருடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை கூப்பிட்டுக் கொண்டே வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகப்படவது என்றார். அவருடைய கண்களை இயேசு தொட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இயேசுடைய கரம் அந்த குருடர்களுடைய கண்களை தொட்டது. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் நம்மை தொட்டு குணமாக்கக்கூடிய ஒரு கரமாக இருக்கிறது. ஏசாயா 53க்காக காயப்பட்டார். அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தினாலே நம்மை தொட்டு சுகமாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இயேசுடைய கரம் நமக்காக அடிக்கப்பட்டது, நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டது, தழும்புகளை ஏற்றுக்கொண்டது. இயேசு சிலுவையிலே ஆணி பாய்ந்த கரத்தோடு வீட்டியால் விழாவிலே குத்தப்பட்டவராக, இரத்தம் சிந்தத்தக்கதாக முள்முடி சூட்டப்பட்டவராக ஓங்கி அடித்து அதன் மூலமாக சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவினுடைய கரமானது இன்றைக்கும் நம்மை சுகமாக்கக்கூடிய, நமக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கரமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரம் இன்றைக்கும் மக்களை குணமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரத்தினாலே எத்தனையோ பெரிய வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தை நான் தொட்டு அவர்களை குணமாக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் நம்மை குணமாக்கக்கூடிய ஒரு கரமாக இருக்கிறது. கடைசியாக ஆண்டவருடைய கரத்தை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய கரத்தினாலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நாயினூர் விதவையினுடைய மகன் வாலிபன் மரித்து போகிறான். இங்கே வாலிபனாகிய ஒரு மனிதன் மரித்து போகும் பொழுது அவளுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போனாள். இந்த நாயினூர் விதவை அவளுக்கு இருந்த ஒரே மகன், அவனும் வாலிபன். அது மாத்திரமல்ல அவள் ஒரு விதவை. இனி அவளுக்கு இருந்த நம்பிக்கை எதிர்காலம் எல்லாம் இந்த வாலிபனை குறித்தே நம்பி இருந்தால். ஆனால் இப்பொழுது அவன் மரித்து போனால் அவளால் அதை தாங்க முடியவில்லை. இந்த அளவுக்கு அவளால் வேதனையை அழுதாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் அழுகிறதையும் அங்கே அநேகர் அழுகிறதையும் பார்த்த பொழுது இயேசு அந்த இடத்துல வந்த பொழுது பாடையை தொட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின்படி ஒருவேளை ஒரு சவப்பெட்டியை தொடுகிறது என்று சொன்னால் அது தீட்டு என்று வேதம் சொல்கிறது. குஷ்டரோகிகள் தூரமாக இருக்க வேண்டும், அவர்களை தொடுவது தீட்டு என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் விட அவனை குணமாக்குவதில், அவனை உயிர்ப்பிக்கிறதுல அவர் ஆவலோடு இருந்தார். அந்த இடத்துல அவருடைய அழுகையின் சத்தத்தை மாற்றும்படியாக இயேசு அந்த விதவையினுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அங்கே வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திருக்க செய்தார். இயேசுடைய கரத்தினாலே பாடையை தொட்டு அங்கே உயிர் கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. அப்படியானால் ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு ஸ்திரீ தன் மகனையே நம்பியிருந்தால் இப்பொழுது நம்பிக்கையெல்லாம் இழந்து போனால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு அழுது கொண்டிருந்த அந்த ஸ்திரீனுடைய நம்பிக்கைக்கு தேவன் நம்பிக்கைக்குரியவராக அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரோனுடைய மகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவள் சிறு பெண்ணாக இருந்தவள். அங்கே மார்க் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே சிறு பெண்ணாகி அவள் மரித்து போகிறார். எவருடைய மகள் மரித்து போகிறாள். அங்கேயும் ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், அவள் மரித்து போனால் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இனி அவர் மரித்து போனால் என்று சொல்லி ஒருவேளை நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லாரையும் வெளியே சென்று அனுப்பிவிட்டு அப்பித்தாலே எழுந்திரு என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சிறுபெண்ணுடைய கையை பிடித்து தூக்கி எழுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உடனே இயேசு அவளை கையை பிடித்து தூக்கி எழுப்பினார். உடனே அவள் உயிர் பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக இயேசுடைய கரத்தினாலே அங்கே பாடையை தொட்டு வாலிபனுக்கு உயிர் கொடுத்தார். இங்கே சிறுபெண்ணை எழுந்திரு தப்பித்தாலே என்று சொல்லி எழுந்திரு என்று சொல்லி அவளை எழுப்பி ஆண்டவர் கரங்களை பிடித்து எழுப்புகிறார். இயேசுடைய கரத்தினாலே
அநேகர் உயிர் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு இயேசுவின் கரம் நம்மையும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிற வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த உங்களை இயேசு அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் கரம் நீதியின் கரமாக இருக்கிறது, நம்மை அரவணைக்கிற கரமாக இருக்கிறது, நம்மை குணமாக்குகிற கரமாக இருக்கிறது, நம்மை உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு கரமாக இயேசுவின் கரம் இருக்கிறது. அவருடைய கரம் இன்றைக்கும் நமக்கு நீட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு கரம் இன்றைக்கு நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தினாலே சுகமாக்கக்கூடிய வல்லமையான அந்த கரத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. எதிர்காலத்தை குறித்தோ எந்த ஒரு காரியத்தை குறித்தோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு துணை செய்கிற இந்த உலகத்தை படைத்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகினாலே இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 105வது பாடல், 105வது பாடலை நாம் பாடுவோம். தேனினில் மகிழும் இயேசு. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ கசடதை அறுத்தேன், சாபத்தை தொலைத்தான் கண்டுணர் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்ட தாவியை உயிரை தாமே ஏந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நீதாம் துதி என் மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பணிவோம் மாயமாயாவும் வாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராமேசரிடம் நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனை துணை காப்பான் ஆசைக்குள் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுதாம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், கடன் பிரச்சனைகளை நினைத்த பயம், இப்படி ஏராளமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீ சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி தேற்றுகிறீர் ஆண்டவரே.
உங்களை தைரியப்படுத்தும்படியாய், எதிர்காலத்தை குறித்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்வதற்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே படைத்த காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் உமக்கென்று இன்னும் அதிகமாய் கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு கொரோனாவினாலே அநேக இந்த தொற்று நோயினாலே எத்தனையோ மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்காமல் இருக்கிறது. எத்தனையோ மக்கள் இதன் நிமித்தமாக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த கொல்லாத இந்த வாதைகள் நிறுத்தப்படும்படியாய், ஆண்டவரே இந்த தொற்று நோய்கள் நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவேளை பாவம் செய்த நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒருவேளை இந்த காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னியும். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே என் தேசத்திற்கு சேமத்தை தாரும். ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படும்படியாய் மீண்டும் மீண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஒரு சீரான நிலைமையை பெற்றுக்கொள்ள, மறுபடியும் மக்கள் நல்ல நிலைமையில வந்து ஆண்டவரே ஆராதிக்க, திருச்சபையில் எல்லாம் ஆண்டவரே ஆராதனைகள் எல்லாவற்றும் நடைபெறுவதற்கு நீர் ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு உதவி செய்யும். அரசாங்க தலைவர்களோடு, அரசு அதிகாரிகளோடு நீர் பேசும். ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு தயவு கிடைக்க செய்யும். ஆண்டவரே அரசாங்க நல்ல சட்டத்தை கொண்டு வந்து ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படலாம் என்ற நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே நல்ல மழையை தந்திருக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்ல மழையை தாரும். ஆண்டவரே பல இடங்களில் அழிவுகளை நாங்கள் மழை நிமித்தமாக கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் மின்னல் தாக்கி 45 பேர் மேலாக மரித்து போனார்கள். அசாம் பகுதிகளில், பீகார் பகுதிகளில், ஆண்டவரே யூபி பகுதியில் நல்ல மழையை கொடுத்து ஆண்டவரே அதன் மூலமாக சில அழிவுகள் அங்கு நடந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயற்கையினால் எந்த அழிவுகள் வராதபடி தேசத்துக்கு சேமத்தை, ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட அழிவுகள் வராதபடி தேசத்தை காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படியாவது இந்த தேசம் எல்லாவற்றும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே டாக்டர்களுக்காக, நர்சுகளுக்காக, ஆண்டவரே துப்புரவு பணியாளர்களுக்காக, ஆண்டவரே இந்த கொரோனா பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த தொற்றுகள் பரவாதபடிக்கு ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே பொது சேவை என்ற சேவை மனப்பான்மையோடு செய்ய ஆண்டவரை உதவி செய்யும். பணத்திற்காக, லாபத்திற்காக எதையுமே செய்யாதபடி, ஆண்டவர் சுயநலவாதிகள் இல்லாதபடி ஆண்டவரே மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக ஆண்டவரே எப்படியாவது நலன்கள் ஆண்டவரே அவர்களுடைய நலனுக்காக அல்லாமல் பிறர் நலன் காக்கப்படுவதற்காக ஆண்டவரே அவர்கள் பொது சேவையாக இந்த சேவை மனப்பான்மையோடு இந்த ஊழியர்களை செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மிஷனரிகளுக்காக ஆண்டவரே இந்த திருச்சபையின் ஆண்டவரே வட இந்த திருச்சபையின் ஊழியர்கள், மிஷனரிகள் ஆண்டவரே இந்த குருவானவர்கள், ஆண்டவரே இந்த பிஷப்பையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா பகுதிகளில் மிஷனரிகள் இருக்கிற இடங்களெல்லாம் பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொரு குருவானவர்கள், ஒவ்வொரு உபதேசியாளர்கள், ஒவ்வொரு ஆண்டவரே அங்கத்தினர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய், பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், குருவானவர்கள் மாத்திரமல்ல பிஷப்பை அவர்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை நடைபெறுவதற்கு எல்லாவற்றையும் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் நடைபெறுகிற மிஷனரி ஊழியர்கள் நடைபெற்றிருக்கிற இந்த காரியங்கள் மறுபடியும் ஆண்டவரே இந்த ஊழியர்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு இது உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சி மக்கள் வீடுகளில் இருந்து கொண்டு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தையும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள, இந்த வாதைகள் அவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களையும் ஆண்டவரே திருச்சி மக்களையும் இந்த மிஷனரி ஊழியர்கள், தனிப்பட்ட ஊழியர்கள் செய்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதையும் இருப்பதாக, ஆமென். ஓ தேவனுக்கு மகிமையை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசு நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் எல்லாம் இன்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் எல்லாம் இன்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தாரே. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓம்
தேவனுக்கு மகிமை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலவாதை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே செல்வரை கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.